ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டேர்ம் எழுதுறேன், அதுக்கு மீனிங் சொல்லுங்க. புல்டோசர் ஜஸ்டிஸ். இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இந்த டேர்ம் புதுசாக இருக்கும். பட் ஆக்சுவலாக இந்த வார்த்தை தான் புதுசு. பட் இதோட சீன் இருக்குல்ல, இந்த சீனை வந்து நீங்கள் சின்ன வயசுல இருந்து எல்லா படத்துலையும் பார்த்துருப்பீங்க. இந்த சீன் தெரியுதுல்ல? எஸ். கவர்மெண்ட் வந்து ஒரு ஏரியாவுக்கு போகும், அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களை வீடு காலி பண்ண சொல்லும். அந்த மக்களுக்கு வேற எங்கே போகணும் தெரியாது. ஸோ வீடு காலி பண்ண மட்டும் சொல்லுவாங்க. பட் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணும், ஒரு புல்டோசரை விட்டு எல்லா வீடும் இடிச்சு தள்ளியிருக்கும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா புல்டோசரை விட்டு இடிச்சு கூட தன்னோட லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுது. புல்டோசர் ஜஸ்டிஸ். ஸோ நியூ இந்தியா உருவாக்குன முக்கியமான ஒரு ஜஸ்டிஸ்னா புல்டோசர் ஜஸ்டிஸ். ஸோ இந்த மக்கள் அடுத்து எங்கே போவாங்க, இவங்களுக்கு வேற ஷெல்டர் இருக்கா, அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடத்த எப்படி கிளியர் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது ஒரு பயங்கரமான க்ரோயிங் இஷ்யூங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த இஷ்யூ வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் இந்த இஷ்யூவை, இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்ற கவர்மெண்ட் பண்ற இந்த வேலையை இன்டர்வென் பண்ணி இது சரியா தப்பா, இதுக்கு என்ன கைட்லைன்ஸ், இது எல்லாத்த பற்றியும் பேசிருக்கு. அதுதான் இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிகல். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி உங்க வீட்டை கவர்மெண்ட் எப்போ வேணா வந்து இடிக்க முடியும், அதாவது டெமாலிஷன் பண்ண முடியும். பட் கவலைப்பட வேணாம், எல்லா வீடும் இடிக்காது. எந்த மக்கள்லாம் மோஸ்ட் வீக்கர் செக்ஷன், மோஸ்ட் வல்னரபிள், அவங்க வீட்டை தான் மோஸ்ட்லி இடிக்குது. இப்போ சொன்னது வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிடையாதுங்க, இதுதான் ஃபேக்ட். ஸோ உங்க வீட்டை இடிப்பாங்க, வார்னிங்கே தர மாட்டாங்க, உங்களை டிஃபெண்ட் பண்ண விட மாட்டாங்க, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஒரு வீடு இருக்கான்னு இந்த ஷெல்டர் ரிவ்யூ பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இந்தியாவோட ஹார்ஷ் ரியாலிட்டி. அப்படின்னா கவர்மெண்டோட ரியல் இன்டென்ஷன் என்ன? ஸோ கவர்மெண்டோட மெயின் டார்கெட் வந்து வல்னரபிள் பாப்புலேஷன் கிடையாது. அந்த வல்னரபிள் பாப்புலேஷன்லேயே சர்டன் கம்யூனிட்டி, என்ன சொல்ல போனா யாரெல்லாம் முஸ்லிம்ஸோ, ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸோ, மோஸ்ட்லி அவங்களோட வீடை டெமாலிஷ் பண்றதுக்கு இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் பயன்படுது. அண்ட் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணா அந்த ரிலீஜியஸ் மைனாரிட்டிலேயே யாரோட வீடெல்லாம் டெமாலிஷ் பண்ணப்படுது. ஒரு ஊர்ல கலவரம் நடந்திருக்கும், அந்த கலவரத்துல யாரெல்லாம் பங்கெடுத்தாங்களோ, முக்கியமா அந்த கலவரத்துல முஸ்லிம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா அடுத்த நாள் காலையில் நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்க வீடு என்ன இருக்கும், டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து நிறைய கேஸ் நம்மளோட கோர்ட்ல இருக்கு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாசிம் ஷேக் ஒரு முஸ்லீம், மத்திய பிரதேஷ்ல கார்கோன் பகுதியில் வாழ்ற ஒரு முஸ்லீம். அவரோட லைவ்லிஹுட்டுக்கு கிராசரி ஷாப் வச்சுக்கிட்டு பிசினஸ் பண்றாரு. அந்த ஊர்ல ஒரு கலவரம் நடக்குது. அடுத்த நாள் காலையில் வாசிம் ஷேக் எழுந்து பார்க்கும்போது அவரோட கடை டெமாலிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இவருக்கு என்ன ரீசன் சொல்லப்படுது, அந்த கலவரத்துல நீங்களும் கல் எடுத்து எரிஞ்சிங்க, அதனால உங்க கடை என்ன இருக்கு, இடிஞ்சு போயிருக்கு. பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த வாசிம் ஷேக்கு ஒரு கை இல்ல, ஒரு கை இல்லாதவர் கலவரத்துல பார்ட்டிசிபேட் பண்ணி கல்ல தூக்கி எரிஞ்சாருன்றதே ஒரு பெரிய ஃபேக் ஸ்டோரி இல்ல. அப்ப இன்னும் கொஞ்சம் இந்த இன்சிடென்ட், இந்த கேஸ் நமக்கு என்ன சொல்ல வருது, ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா புல்டோசர் ஜஸ்டிஸ். இந்த பாப்புலேஷன் மேல வல்னரபிள், இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணா வல்னரபிள் யாரு, முஸ்லீம் கம்யூனிட்டி. இன்னும் ஃபில்டர் பண்ணா முஸ்லீம்ஸ்ல எந்த பீப்பிள் ரயட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க வீட்டு இடிக்கிறது. இன்னும் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா எந்த ரீஜன்ல ரயட் நடக்குதோ அந்த ரீஜன்ல நீங்க கடை வச்சிருக்கீங்க, வீடு வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு முஸ்லீமா இருந்தாலே போதும் உங்க வீடு அடுத்த நாள் டெமாலிஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் அவரோட வீட்டை டெமாலிஷன் பண்றதுக்கு நிறைய காரணம் கொடுக்கும். இல்லீகலா அந்த இடத்துல கடை வச்சிருக்கீங்க, இந்த இடத்துல வேற ஒரு ஆக்டிவிட்டி வரப்போகுது அப்படின்னு சர்ஃபேஸ் லெவல்ல நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கும். பட் ஆக்சுவலா ரியாலிட்டியில மைனாரிட்டிஸ்குள்ள ஒரு ஃபியரை வந்து இன்ஸ்டில் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் தான் புல்டோசர் ஜஸ்டிஸ். ஆக்சுவலா இதை வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் அடுத்த 5 இயர்ஸ்ல மாறிடும். பட் இதை டெமாலிஷ் பண்ணும்போது இதை காமன் பீப்புளும் நார்மலைஸ் எடுத்துக்கிறாங்க. அதாவது மைனாரிட்டிஸ் மேல ஹேட்டட், ரிவெஞ்ச் இது வந்து மக்கள்கிட்ட இருக்கு. ஈவன் ஒரு இண்டிவிஜுவல் வந்து டிசபிலிட்டியா இருக்காரு, இன்னோசென்டா இருக்காரு, அதெல்லாம் மக்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க முஸ்லீமா இருந்தீங்கன்னா அந்த கலவரத்து பக்கத்துல உங்க வீடு இருக்குன்னா, உங்க கடை இருக்குன்னா அது டெமாலிஷ் ஆகிறது நார்மல் தான் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஸோ அதனால இது சீரியஸ் இஷ்யூ. இந்த சீரியஸ் இஷ்யூவை சுப்ரீம் கோர்ட் எடுத்து என்ன பண்ணுது, ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குது. ஸோ கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க இருக்கிற வீடுகள், அங்க இருக்கிற பிசினஸ் எல்லாமே இல்லீகல் செட்டில்மெண்டா இருந்தாலும் அதை இடிக்கணும் நீங்க பிளான் பண்ணாலும் அதுக்குன்னு சில லீகல் ப்ரொசீஜர் இருக்கு. அந்த லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம ஏன் டெமாலிஷ் பண்ணீங்க? ஸோ இது வந்து ஒன் வே ஆஃப் கம்யூனல் வயலன்ஸா இருந்தாலும் அதை விட முக்கியமான இஷ்யூ ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இஷ்யூ. கவர்மெண்ட் டைரக்டா பண்ற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இஷ்யூ. இந்த கண்ட்ரில டெமோக்ரஸி ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்தியாவில். சரி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதுறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும், இன்டர் பண்ணுங்க. நமக்கு டெமாலிஷன் தெரிஞ்சு போச்சுல, புனிட்டிவ் டெமாலிஷன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஊர்ல வந்து கலவரத்துக்கு யார் காரணம் இருப்பாங்க, ஒட்டுமொத்த மக்கள் இருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல 4 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம். அந்த 5 பேரை பனிஷ் பண்ணாம இங்க இருக்கிற எல்லா மக்களோட வீடியோ இடிக்கிறாங்களே, வீட்டை இடிப்பாங்க, பிசினஸ் பிளேஸ் இடிப்பாங்கல்ல, இதுக்கு பேர் வந்து புனிட்டிவ் டெமாலிஷன். ஸோ கலவரத்துக்கு யார் அக்கௌண்டபிளோ அவங்கள கண்டுபிடிக்க முடியாம ஒட்டுமொத்தமா அந்த ஏரியாவை இடிச்சிடலாம். ஏன்னா அந்த கலவரத்துக்கு இந்த ஒட்டுமொத்த ஏரியாவும் தானே இன்வால்வ் ஆயிருக்கு. அப்ப அந்த ஒட்டுமொத்த ஏரியாவுக்கு என்ன பண்ணிடலாம், பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாம். ஒருவேளை கோர்ட் யாரா கேட்டாங்கன்னு என்ன சொல்லலாம், அந்த இடம் வந்து இல்லீகல் என்க்ரோச்மெண்ட், கவர்மெண்டோட இடம் அது, அன்அத்தாரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், அதனால இடிச்சிட்டோம்னு சொல்லி லீகலா சமாளிச்சுக்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா 2 கேஸ் இஷ்யூ பார்க்கலாம். ஜஹாங்கீர்புரி டெமாலிஷன் இன் டெல்லி, இந்த ஒரு இன்சிடென்ட். அண்ட் ஹரியானாவில் நூ பகுதியில் பார்த்தோம்ல, நூ டெமாலிஷன். ஸோ ரீசெண்டா இத்தனை பகுதியில் டெமாலிஷன் நடந்ததுனால இது சீரியஸ் இஷ்யூ. அண்ட் மத்திய பிரதேசில் பார்த்தோம்ல அந்த கேஸ். எல்லா கேஸ்லயுமே அதை டெமாலிஷ் பண்ணதுக்கான கவர்மெண்ட் கொடுத்த ஒரே லீகல் வேலிட் பாயிண்ட் வந்து இல்லீகல் என்க்ரோச்மெண்ட். ஸோ ஃபியூச்சர்லயும் இந்த பாயிண்ட் தான் கவர்மெண்ட் சொல்லும். அப்போ அன்அத்தாரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் டெமாலிஷ் பண்ண போறீங்கன்னா சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் நோட்டீஸ் தரணும். நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ப்ராப்பர் ஹியரிங் பண்ணணும். அடுத்து லீகல் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அந்த பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு எங்க வீட்டை டெமாலிஷ் பண்ண போறாங்க, அது தப்புன்னு சொல்லிட்டு
சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் தரணும். மூணாவது முக்கியமானது அவங்களுக்கு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். ப்ளஸ் ஆல்சோ காம்பன்சேஷன் தரணும். ஸோ அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு அவங்களை ஸ்டே பண்ண வைக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி தரணும் அண்ட் ஆல்சோ காம்பன்சேஷன் கொடுக்கணும். இந்த மூணும் நடந்துருச்சுன்னா அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணலாம், இல்லைன்னா பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு லாஸ்ட் 6 மந்த்க்கு முன்னாடி இருந்த அப்டேட். ஸோ இந்த மாதம் அகைன் ஜுடிஷியரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு புல்டோசர் ஜஸ்டிஸ்ல. இந்த தீர்ப்பு அனலைஸ் பண்ணலாம். மீனிங் புரிஞ்சா? இந்த புல்டோசர் ஜஸ்டிஸ் பற்றி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு. அந்த ஜட்மெண்ட்டை கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட்ல இருக்கிற பாசிட்டிவ் பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ நெகட்டிவ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்க்கலாமா? ஓகே. இந்த முனிசிபல் ஆஃபீஸர் இருக்காருல்ல, இந்த வீட்டை இடிச்சாருல, அவர் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு என்ன? இந்த வீட்டில் இருக்கிற ஓனர் வந்து இந்த வீட்டை கரெக்டாக கட்டல, ரோடு பக்கத்தில் கட்டிட்டாரு, லைசன்ஸ் வாங்க கட்டிட்டாரு. அப்போ இந்த வீடு அந்த இடத்துல கட்டப்பட வேண்டியது கிடையாது, அப்போ இடிக்கலாம் அப்படின்னு அவரு முடிவு பண்ணிட்டு அவரே இடிச்சிட்டார். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். என்ன பண்ணல? கோர்ட்ல கேஸ்லாம் ஃபைல் பண்ணல, ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஸோ இடிச்சிடலாம். இன்ஸ்டன்ட் ஜஸ்டிஸ். இன்னொரு பேர் சொல்லலாம் விஜிலன்ட் ஜஸ்டிஸ். அதாவது இந்த ஆஃபீஸர் இருக்காருல்ல, இவர் யாரு? எக்ஸிக்யூட்டிவா. எக்ஸிக்யூட்டிவ் வேலை என்ன? ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது. ஓகே. இந்த வீடு கட்டினவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணா வீடு கட்டாங்க. ஓகே. அப்படி கட்டினதால அந்த வீட்டை இடிக்கிறதா சொல்யூஷன் அப்படின்னு அந்த தப்புக்கு அந்த தீர்ப்பை சொன்னது யார்? ஒரு எக்ஸிக்யூட்டிவ். அவர் என்ன பண்ணியிருக்காரு? அவரே ஜட்ஜா மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த வீடு தப்பான இடத்துல இருக்குது, அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னது? இடிக்கிறது மட்டும் தான் பனிஷ்மெண்ட் அப்படின்னு அவராவே ஒரு தீர்ப்பு எடுத்து கொடுத்துருக்காரு. எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஜுடிஷியரா மாற முடியும்? இதுக்கு பேர் வந்து விஜிலன்ட் ஜஸ்டிஸ். அதாவது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லாவை கையில் எடுத்துக்கிட்டு அவரா ஒரு முடிவு எடுத்து ஒர்க் பண்றாரு. இது இந்தியாவோட கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் விஜிலண்டாவோ இன்ஸ்டன்டாவோ நீங்கள் முடியக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்னா, ஒருத்தவங்க தப்பாக வீடு கட்டிட்டாங்கன்னா 15 days நோட்டீஸ் பார்த்தோம்ல. எஸ், நோட்டீஸ் கண்டிப்பாக தரணும். அதுக்கப்புறம் எதுக்காக இடிக்கிறோம் அப்படின்ற ரீசன் கண்டிப்பாக சொல்லணும். ரெண்டாவது ரீசன் சொன்னதுக்கப்புறம் அந்த ரீசன் கரெக்டாக தப்பான்னு அந்த வீட்டு ஓனர் இருக்கார்ல, அவர் வந்து கேஸில் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணி அவரோட ஆர்குமெண்ட் சொல்லலாம். அந்த கேஸுக்காக வச்சு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 15 நாள் என்ன பண்ண முடியும்? வெயிட் பண்ணி ஆகணும். இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இந்த வீட்டை இடிக்கிறது தவிர வேற எந்த ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அதாவது இந்த இடத்துல தப்பா வீடு கட்டிட்டாங்க, அப்போ சரி பண்றதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இல்லையா? எந்தவித ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இல்லைனா மட்டும்தான் வீட்டை இடிக்கணும். அதுவும் நோட்டீஸ் கொடுத்துட்டு கோர்ட்டில் கேஸ் போனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும். அப்போ இந்த மாதிரி டேஸ் என்ன ஆகுது? டிலே ஆகுதா? எக்ஸ்டெண்ட் ஆகுதா? அதாவது ஒரு முனிசிபல் அத்தாரிட்டி அவர் ரூல் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு உடனே அடிக்க முடியாது. ஒரு 15 நாள், அடுத்த 15 நாள் ரீசன் அப்படி ஒரு ப்ரொசீஜர் என்ன ஆகுது? எக்ஸ்டெண்ட் பண்றாங்களே, அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். உடனே ரூல்ஸ் பார்த்து இடிக்க சொல்லலை, ஸோ டைம் தராங்க கரெக்டா ஒரு ப்ராசஸ்க்கு. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ரூல் ஆஃப் லா. ஸோ இதுக்கப்புறம் முனிசிபல் அத்தாரிட்டி ஒருத்தர் வீட்டு அடிக்கும் போது யூ ஹேவ் டு ஃபாலோ தி ரூல் ஆஃப் லா. வாட் இஸ் ரூல் ஆஃப் லா? 15 days நோட்டீஸ், ரீசன் சொல்லணும், அப்புறம் அகைன் ஆர்கியூ பண்ணணும். இது எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வீட்டு அடிக்கணும். ரூல் ஆஃப் லா. இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ரொசீஜர் வந்து அந்த முனிசிபல் அத்தாரிட்டி வந்து தன்னோட பவரை ஓரளவுக்கு மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒருவேளை இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இன்ஸ்டன்டா இடிச்சிட்டாருன்னா அந்த வீட்டை இடிச்சதுக்கு காம்பன்சேஷன் அந்த ஆஃபீஸரே தரணும். கவர்மெண்ட் கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது, அந்த ஆஃபீஸரே தரணும். ஸோ காம்பன்சேஷன் அந்த ஆஃபீஸரே பர்சனலாக கொடுத்தாங்க. அதனால எல்லா ஆஃபீஸர்ஸும் தன்னோட பவரை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட், ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அவங்க உண்மையாக தப்பு பண்ணிட்டாங்களா, அதாவது கில்ட் பண்ணிட்டாங்களா? இது ரெண்டும் முடிவு பண்ண வேண்டியது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. மீனிங் புரிஞ்சா? நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இந்த முனிசிபல் என்ன பண்ணிட்டாரு? இவர் பண்ணது தப்பு தானே முடிவு பண்ணிட்டார். அந்த பர்சன், அந்த வீட்டு ஓனரை வந்து கில்ட் ஆகிட்டார். அப்போ அவர் உண்மையாக தப்பு பண்ணியிருக்காரா அதை விசாரிக்கிறது, அப்புறம் பனிஷ் பண்ணுறது, என்ன பனிஷ்மெண்ட் தரது, எல்லாமே ஜுடிஷியரி வேலை. இந்த வேலை யார் பண்ணக்கூடாது? ஒரு ஆஃபீஸர் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்தியாவில் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கு. யாருக்கு எந்த பவர் எந்த ஒர்க்குன்னு பிரிச்சிருக்கு, இது ஜுடிஷியரியோட வேலை. இது அடுத்த பாயிண்ட். இதெல்லாம் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஒரு பர்சன் வந்து அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலுமே, அந்த வீடு கட்டினதுல தப்பா வீடு கட்டிருந்தா அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலுமே, அவர் அக்யூஸ்டா இருந்தாலுமே அவர் வீட்டை உடனடியாக இடிக்கக்கூடாது. அந்த இடிக்கிற முடிவு இந்த அக்யூஸ்டுக்கு என்ன தப்புன்னு யார் முடிவு பண்ணணும்? தீர்ப்பு யார் தரணும்? ஜுடிஷியரி தரணும். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அந்த ஆஃபீஸர் எதை மறந்துட்டாருன்னா இந்த வீட்டை தப்பா கட்டினது அந்த வீட்டோட ஓனர் மட்டும்தான், ஒரு இண்டிவிஜுவல் எடுத்த முடிவு. ஓகே. அவர் தப்பு பண்ணதுக்கு இந்த வீட்டை இடிக்கிறதுன்றது யாருக்கு பனிஷ்மெண்ட் தர மாதிரி? அந்த வீட்டில் வாடுற மற்ற ஃபேமிலிஸ், அதாவது அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாருக்கும் சேர்த்து என்ன பண்றீங்க? பனிஷ்மெண்ட் தரீங்க. அதாவது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் தரீங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னது? புனிட்டிவ். ஒரு ஆள் பண்ண தப்புக்கு ஒரு ஃபுல் ஃபேமிலி என்ன பண்றீங்க? தண்டிக்கிறீங்க. அதுவும் தப்பு, ரூல் ஆஃப் லாக்கு எதிரானது. ஸோ இது எல்லாமே அந்த கேஸ்ல ஜட்மெண்ட்ல கொடுத்த பாசிட்டிவ்னஸ். ஸோ இதுக்காக ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்படுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் உடனடியாக ஒரு வேலை எடுக்காது. அப்படியே எடுத்தாலும் இடிக்கிறது தான் ஃபைனல் சொல்யூஷன் கிடையாது. அப்படியே இடிச்சுட்டா காசு தர வேண்டியது அந்த ஆஃபீஸரோட வேலை. இது பாசிட்டிவ். பட் இந்த ஜட்மெண்ட்ல நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் முக்கியம் நெகட்டிவ். இப்போ பேசணும்ல, இப்போ பேசின எந்த ஆர்குமெண்ட்லுமே இந்த புல்டோசர் ஜஸ்டிஸால மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்க, இதுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, ஸ்டேட் வேணும்னே இன்டெரக்டா முனிசிபல் அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி மைனாரிட்டி பீப்புளை அஃபெக்ட் பண்ணுது, அவங்க வீட்டை இடிக்குது அப்படின்னு இதை பத்தி பேசவே இல்லை. அப்போ எது ரியல் இஷ்யூவோ அதை பத்தி பேசல. அகைன் சொல்லட்டுமா? ஜென்ரலா ஒரு 100 வீடு இடிக்கிறாங்கன்னா அதுல சில வீடுகள் கண்டிப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் தப்பா கட்டியிருப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க, லைசன்ஸ் வாங்கிருக்க மாட்டாங்க, அதில் அடிக்கிறாங்க. தி சேம் டைம் பாதிக்கு பாதி இந்த வீட்டை அடிக்கிறதுக்குள்ள கம்யூனல் டென்ஷன் இருக்கு. கரெக்டா? மைனாரிட்டிஸ் வீட்டை இடிக்கிறாங்க, ஒரு பயத்தை உருவாக்குறாங்க. அப்போ வீட்டை இடிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், ஏன் இடிக்கூடாது அந்த காரணத்தை சொன்னாங்களே தவிர
மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்க. மைனாரிட்டிஸ் வீடை சேஃப்கார்ட் பண்ணணும். அதை பற்றி எதுவுமே பேசல. இது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஓகே. அண்ட் அடுத்த முக்கியமான பாயிண்ட், இந்த மைனாரிட்டிஸ் பேஸ் பண்ண இந்த பாலிடிக்ஸ் ஏன் கணக்கில் எடுத்துக்கலன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குல்ல இந்த ஆஃபீஸர், இந்த வீட்டை ஏன் இடிச்சிங்க அப்படி கேட்டிருக்குமா? இந்த ஆஃபீஸர் கொடுத்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணல, ஆனால் இடிச்சிட்டோம் அப்படின்னு ரூல்ஸை காமிச்சதுனால இந்த பாயிண்ட்டை மட்டுமே சுப்ரீம் கோர்ட் பண்ணிடுச்சு, பேசிடுச்சு. அப்போ என்ன பண்ணல சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட்டோட டபுள் ஸ்டாண்டர்டை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணல. மீனிங் புரிச்சா? ஸ்டேட்டுக்கு 2 முகம் இருக்குது. இப்போ எந்த ஸ்டேட் இருக்குது? மோடி கவர்மெண்ட்டா? மோடி கவர்மெண்ட் மோடி நான் வச்சுக்கோன்னா, மோடி சம்மந்தப்பட்ட எம்எல்ஏஸ், எம்பிஸ், லோக்கல் ஹெட் எல்லாரும் வச்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏரியாவில் ஒரே ஒரு முஸ்லீம் வீடை மட்டும் இடிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். பப்ளிக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இது ஒரு ஃபேஸ். ரெண்டாவது ஃபேஸ் என்னன்னா, அந்த வீட்டை இடிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன? இல்லீகலாக கட்டிருக்காங்க, இர்ரெகுலராக வீடு கட்டிருக்காங்க, அந்த வீடு கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு லா புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை காமிச்சு அந்த வீட்டை இடிக்கிறாங்க. அப்போ அந்த செகண்ட் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கு ஜுடிஷியரி தீர்ப்பு கொடுத்துருக்கு. இல்லீகலாக வீடு கட்டினாலும் வீட்டு இடிக்கூடாது. என்ன காரணம்? அது கலெக்டிவ் பனிஷ்மெண்ட்டு, ரூல் ஆஃப் லாக்கு அகேன்ஸ்ட் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறாங்க. தவிர இந்த வீட்டை இடிக்கும்போது ஸ்டேட்டுக்கு ஒரு பப்ளிக்கை செலக்ட் பண்ணுறாங்களே, இதை பற்றி அட்ரஸ் பண்ணல. அப்போ என்ன ஆயிடுச்சு? ரியல் இஷ்யூல இருந்து டைவர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஜுடிஷியரி எந்த விஷயத்தை ஆன்சர் பண்ணியிருக்கு? ஸ்ட்ராங் மேன் கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருக்கு. அதாவது ஒரு இஷ்யூ, புல்டோசர் ஜஸ்டிஸோட கோர் இஷ்யூன்னு அது மைனாரிட்டிஸ் பாதிக்கப்படுறாங்க. இந்த கோர் இஷ்யூ இருக்குல்ல, அதை தூக்கிட்டு வெறும் சக்கையான கொஸ்டின் இருக்குல்ல, அதாவது இந்த வீட்டுக்காரங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஆனால் இடிச்சிட்டோம். அப்போ ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையா, இதுக்கப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம், வீட்டு இடிக்கூடாது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெறும் ஸ்ட்ராங் மேன் கொஸ்டின், சக்கையாக கேட்ட அந்த பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ஒரு நெகட்டிவ். செகண்ட் பாயிண்ட் வந்து, இந்த தீர்ப்பை கொடுத்ததே வந்து செம டிலே. லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய பேர் வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ டிலேவாக கொடுத்ததுனால இந்தியாவில் டெமோசைடே நடந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது டெமாலிஷன் பண்ணி நிறைய வீடுகளே இடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கோர்ட் வந்து டெமோசைட். அவ்வளோ வீடுகள் இடிச்சதுக்கப்புறம் இவ்வளோ லேட்டாக தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க, டிலேடு தீர்ப்பு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட். அந்த தீர்ப்பில் அந்த முனிசிபல் அத்தாரிட்டி காம்பன்சேஷன் தரணும்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அது இதுக்கப்புறம் நடக்க போகிற கேஸ். அது லாஸ்ட் 3 இயர்ஸாக நிறைய பேர் வீடு இடிச்சிருக்குல்ல, அவங்களுக்கு காம்பன்சேஷன் தரணுமா இல்லையான்ற கிளாரிட்டி இல்லை. லாஸ்ட்டாக இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் என்னன்னா, இந்த தீர்ப்பில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், ரயில்வேஸ் பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, சில முக்கியமான பப்ளிக் பில்டிங் பக்கத்தில் ஒரு சில வீடு இருக்கு அப்படின்னா இந்த தீர்ப்பு எதுக்கு செல்லாது. அதாவது இந்த வீட்டை இடிக்கிறதுக்கு இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. 15 days அட்வான்ஸ் நோட்டீஸ், பர்சனல் ஹியரிங் நோட்டீஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எந்த ஆஃபீஸர் வந்து இந்த நோட்டீஸ் கொடுத்தாரோ அவர்கிட்ட போய் டேரெக்டாக போய் பேசலாம். யார்? அந்த வீட்டு ஓனர். பர்சனல் ஹியரிங், அந்த பர்சனல் ஹியரிங் பேசி ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா ரைட் டு அப்பீல், கோர்ட்டுக்கு போகலாம். ரைட் டு அப்பீல். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ் எதுவுமே யாருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, யாருக்கு செல்லாது? ரயில்வேஸ் பக்கத்தில் இல்லை பப்ளிக் பில்டிங் பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல விழுக்கிட்டு இருக்குன்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாமல் இடிக்கலாம். இந்த எக்ஸப்ஷன் வந்து மிகப்பெரிய தப்பு. என்ன ரீசன்? மோஸ்ட்லி யாரோட வீட்டை இடிப்பாங்க? யார் ரொம்ப வீக்கரோ அவங்க கிட்ட அடிப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் வீக்கர் எங்கே இருப்பாங்க? ரோட் சைடு தான் இருப்பாங்க, ரயில்வேஸ் பக்கத்தில். முக்கியம் பார்த்தோன்னா ஸ்லம்ஸ். அப்போ அந்த எக்ஸப்ஷன் வந்து ஸ்லம்ஸ் மேலே அகைன் முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கு. அப்போது வல்னரபிள்லே மோஸ்ட் வல்னரபிள் யார்? ஸ்லம்ஸில் வாடுறவங்க. அப்போ அவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒர்க் அவுட் ஆகல. ஃபியூச்சரில் இது ஒரு ப்ராப்ளம் வரலாம். இதையும் சரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவ். அண்ட் ஒரு பாசிட்டிவ் மிஸ் பண்ணிட்டேன். சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிச்சதில்லை. முனிசிபல் ஆஃபீஸை கூப்பிட்டு ஏன் இடிச்சிங்க அப்படி கேட்டும்போது, நாங்கள் இடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டுக்காரங்களுக்கு நோட்டீஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி வீட்டை இடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பழைய டேட்டை போட்டு ஜுடிஷியரியில் காமிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பேக் டேட்டிங். ஸோ வீட்டை இடிச்சு முடிச்சுட்டு இன்ஸ்டன்ட்டாக வீட்டை இடிச்சு முடிச்சுட்டு இல்லை ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பழைய டேட்டை போட்டுலாம் ஜுடிஷியரி காமிச்சிருக்காங்க. இதை ஜுடிஷியரி கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ பேக் டேட்டிங் பண்ணது வந்து மிகப்பெரிய தப்பு. அப்போ ஒருத்தவங்க வீட்டை அடிக்கும்போது உங்களால் டிரான்ஸ்பரன்சி ஃபாலோ பண்ண முடியல, இதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற இந்த பாயிண்ட். இது பாசிட்டிவ். ஆக்சுவலாக இது எல்லாத்தோட நெகட்டிவ் என்னன்னா, லாஸ்ட் நெகட்டிவ் தீர்ப்பு கொடுத்தாச்சு, ரியாலிட்டியில் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். என்ன ரீசன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்யூனிட்டி எதிர்த்து ஹேட்டட் ஸ்பீச் பேசக்கூடாது அப்படின்னு ஜுடிஷியரி ஆல்ரெடி தீர்ப்பு கொடுத்துருக்கு. தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் ஹேட்டட் ஸ்பீச் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் மாப் லின்ச்சிங், இப்போ குரூப் ஆஃப் சேர்ந்து ஒரு இண்டிவிஜுவல் அடிப்பாங்களே, வீடியோஸ்லாம் பார்ப்போம்ல, எஸ், இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறமும் இதெல்லாம் நடக்குது. அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் சரியில்லை. இப்போ இதெல்லாம் வந்திருந்தாலும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த தீர்ப்பு என்ன ஆகாது? ரியாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்காது. இதையும் சரி பண்ணணும்.